வழக்கமாக ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம தமிழ்நாட்டில் 2 இல்லைன்னா அதிகபட்சம் 3 படம் ஷோ கவுண்ட் வைஸ் கிளாஸ் போடும். ஆனால் இந்த வாட்டி விஸ்வநாத சன்ஸ், மகுடம், டிசி, ஜனநாயகன், ஸ்பைடர்மேன் மொத்தமாக 5 படம் பார்த்தோம்னா ஷோ கவுண்ட் வைஸ் கிளாஸ் விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 படமே நாளைக்கு, அதாவது சாட்டர்டேக்கு எவ்வளோ ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க, அதில் இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இதை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 425 ஷோஸ் நாளைக்கு இப்போ வரைக்கும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 240 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ 20 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபைனல் நம்பர் கிடையாது. நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியாத, நாளைக்கு நான் கவுண்ட்டை இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மூவிக்கும் மிக்ஸ்டு டு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 500க்கும் அதிகமான ஷோஸை இதை ரீச் பண்ணிடும். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம விஷாலோட மகுடம் படத்தை எடுத்துட்டோம்னா டோட்டலாக நாளைக்கு மட்டும் 142 ஷோஸ் இப்போ வரைக்கும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 5 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்டில் இல்லை. ஆக்சுவலாக நான் இந்த படத்தை கவுண்ட் பண்ணும்போது மட்டும் 1க்கு 2 வாட்டி, 2க்கு 3 வாட்டியே கவுண்ட் பண்ணேன். என்னடா இவ்வளோ கம்மியாக ஷோஸ் இருக்குன்னு. என்ன ரீசன்னு தெரில. புக் மை ஷோ ட்ரெண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் காணோம் இந்த படம். நானும் இந்த படத்தை கொண்டு போயிட்டு டெய்லி சூர்யாவோட விஸ்வநாத சன்ஸோட கம்பேர் பண்ணி வீடியோ டைட்டிலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த படம் பார்த்தோம்னா நாளைக்கு டிசி படத்தோட பெர்ஃபார்மன்ஸை விட கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. ஸோ நீங்கள் இந்த படத்தை யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எதனால் இந்த படம் இந்த மாதிரியான லோ பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அடுத்து நம்ம லோகேஷ் அண்ட் அனிருத்தோட டிசி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 145 ஷோஸ் இப்போ வரைக்கும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 67 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் ஒரு ஷோ சோல்ட் அவுட்டுமே ஆயிருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் ஷோ கவுண்ட்டு இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மகுடம் படத்தை விட ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இந்த படம் ஆல்ரெடி 50 crore கலெக்ஷனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே என்னோட டார்கெட் 75லேருந்து 80 கோடி கலெக்ஷன் இது வேர்ல்டு வைட்டோட வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக இப்போ வரைக்கும் நாளைக்கு 111 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 88 ஷோஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ சோல்ட் அவுட்டில் 2 ஷோ போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு அப்புறம் சோல்ட் அவுட் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் செகண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வீக்கெண்டு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹாலிவுட் மூவி 4 தமிழ் படம் ஒரு ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம். 3rd வீக்கில் 100 ஷோஸ் கிட்டக்க ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்குன்னா அது என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸாக இருக்குன்னு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆல் டைம் இண்டஸ்ட்ரியல் மூவி, அதாவது ஹாலிவுட் மூவிஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம விஜயோட ஜனநாயகன் எடுத்துட்டோம்னா டோட்டலாக நாளைக்கு 49 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 22 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்டில் கிடையாது. ஸோ இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாள் கழிச்சும் இன்னும் பார்த்தீங்கன்னா டாப் 5ல் இருக்குது. அதுவும் ஸ்கெடியூல் பண்ணப்பட்ட ஷோஸில் 20 ஷோஸுக்கு மேலே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கலாம். உண்மையாகவே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை தான் இந்த வீக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் தான் இந்த வீக்கெண்ட் டாப் 5 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க மூவி. ஸோ இதில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க பிளான் போட்டிருக்கீங்க, இல்லை எந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.